Hello everyone, welcome back to Genio Galen. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 2-3 இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட் டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ATR, அதாவது ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் இது தான். ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர் எதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நிறைய பேத்துக்கு ஒரு ஃப்ரெஷராக நம்ம இதை ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுக்கணும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அண்ட் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கே வந்துட்டு பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், இதெல்லாமே நமக்கு ஈஸியாக வந்துட்டு இதை பார்த்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம் மெயினாக. ஸோ இதுலேயே இருக்குது பாருங்கள், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் மெயினாக இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு ரேஞ்சை நம்ம மெஷர் பண்ணலாம், எந்த அளவுக்கு அப் சைடு இருக்குது, எந்த அளவுக்கு டவுன் சைடு இருக்குது மார்க்கெட், அதை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். அண்ட் இந்த ATR இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா எதை வச்சு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஹை மைனஸ் கரண்ட் லோ வேல்யூ அண்ட் கரண்ட் ஹை மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூ அண்ட் கரண்ட் லோ மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ். இந்த 3 வேல்யூஸையும் வச்சு தான் வந்துட்டு இந்த ATR ஃபார்முலா வந்து இந்த ATR இண்டிகேட்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து பையிங் அண்ட் செல்லிங், ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இண்டிகேட்டர். அண்ட் ஸ்டாப் லாஸ், இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் இண்டிகேட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி இப்போ நம்ம அப்ளை பண்ணி ட்ரேடிங் பண்ண போகிறோம் நம்ம பார்ப்போம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா HDFC பேங்க் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி ATR வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், மேலே ஸ்டடீஸ் இருக்கா, ஸ்டடீஸ் போயிட்டு ஸோ ஸ்டடீஸ் போனீங்கன்னா கீழே பாருங்கள், தேர்ட் சர்ச்சிங் ஸ்டடீஸில் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ATRனு கொடுத்திங்கன்னா வரும். இங்கேயே தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது, ATR ட்ரைலிங் ஸ்டாப்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், மல்டிப்ளையர் 3, பீரியட் 21, பிளாட் டைப் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியது பிளாட் டைப் மட்டும். பாயிண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு ஸ்கொயர் வேவ்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிளாக நல்லா இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், டன் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ரெட் லைன் அண்ட் கீழே க்ரீன் லைன், திருப்பி ரெட் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த லைன் தான் வந்துட்டு இந்த ஸ்கொயர் வேவ்ஸை தான் வந்துட்டு நம்ம இதுதான் வந்து ATR இண்டிகேட்டர். ஸோ இதை வச்சு தான் நம்ம எப்படி எப்படி நம்ம பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறோம் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கியோட ஸ்க்ரீன் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 டே சார்ட் தான் எடுத்திருக்கேன். 1 டே சார்ட்டில் மேலே 5 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா HDFC வந்துட்டு பாசிட்டிவில் தான் இருந்திருக்கு. ஸோ நமக்கு கீழே பாருங்களேன், இது க்ரீனில் தானே இருக்குது. நம்ம இது எல்லாமே நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. எப்போவுமே இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு கீழே க்ரீன் இருந்தால் அது வந்து நமக்கு பாசிட்டிவ். எப்போது இந்த க்ரீன் வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்ஸை இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இந்த க்ரீனை தாண்டி கீழே கட் பண்ணுதோ அப்போ வந்து நமக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சைடில் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ்லேயே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் வந்திருக்கு. அதனால் பெருசாக நமக்கு தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கட் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக நம்ம 100% ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 80% ஓரளவுக்கு நமக்கு கொடுக்கும். எந்த ஒரு இண்டிகேட்டருமே நமக்கு பியூர்லி 100% நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு தான் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி அது கொடுக்கும். அதுக்கு மேலே நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணியிருக்கு. ஸோ எந்த இடத்துல கட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கே தெரியும் ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்தாலே இந்த லைனை டச் பண்ணதுனாலே நமக்கு கீழே டவுன் சைடு வருமா இல்லை அப் சைடு போகுமா அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு 1485 நம்ம வச்சாலும் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இது வரைக்குமே வச்சுக்கிட்டாலும் கூட ஸோ அரௌண்ட் 1475 வரைக்குமே வந்திருக்கு. ஒரு 76 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம்.
ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ அரௌண்ட் 10 ருபீஸ் பக்கத்தில் டவுன் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம ஷார்ட் செல்லிங் போயிருந்தோம்னா ஒரு ஷேருக்கு நமக்கு 10 ருபீஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ட்ரைலிங் ஸ்டாப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, எந்த பிளேஸில் யூஸ் பண்ணலாம், எந்த பிளேஸில் வந்துட்டு நம்ம பை பண்ணலாம், எந்த பிளேஸில் ஷார்ட் செல் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர் மெயினாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கட்டாயி இது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு திடீர்னு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு க்ரீன் கேண்டிலில் எப்போவுமே நம்ம மாற்றிருக்கக்கூடாது. ஸோ இங்கே க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. செகண்ட் க்ரீன் கேண்டில் தான் ஆயிருக்கு. பட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாகவே இருக்குது பார்த்திங்களா டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்லோவாக அப்படியே சைட்வேஸில் தான் போயிருக்கு, பெரிய இது இல்லாமல். ஸோ இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் திருப்பி கீழே இந்த கேண்டில் வந்துட்டு மேலே ரெட் லைன் ஃபார்ம் ஆகிடும். எப்போவுமே இந்த க்ரீன் மேலே இருக்க கேண்டில்ஸ் வந்துட்டு கீழே இருக்க க்ரீன் லைனை கட் பண்ணி வரும்போது நெகட்டிவ்க்கு போகும். அதாவது இந்த க்ரீன் வந்து ரெட்டாக இப்படி மாறிடும். அதே மாதிரியே இந்த கேண்டில்ஸ்க்கு மேலே வந்துட்டு ரெட் லைன் இருந்து இந்த கேண்டில்ஸை எப்போ ரெட் லைன் கட் பண்ணதோ அப்போ வந்து க்ரீனாக இங்கே மாறிடும். அதாவது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மாறப்போகுது. இங்கே பாருங்கள். ஸோ கேண்டில்ஸ் இருக்குது, ரெட் லைன் மேலே இருக்குது. அதாவது இப்போ வரைக்கும் இது நெகட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்போது இந்த ரெட் லைன் வந்து இந்த கேண்டிலை கட் பண்ணுதோ அப்போது க்ரீனாக மாறிடுது, அதாவது பாசிட்டிவாக மாறிடுது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பை பண்ணியிருந்தோம்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோம்னா நமக்கு எது வரைக்கும் போயிருக்கோம்? ஸோ நமக்கு இது வரைக்கும் நமக்கு போயிருக்கு பார்த்திங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணணும். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் இதை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கேண்டில்ஸ்க்கு இந்த கேண்டில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேண்டில்ஸ்க்கு கீழே க்ரீன் லைன் இருந்தால் அது பாசிட்டிவ். அப்படியே மேலே கேண்டில்ஸ் போக போக இந்த க்ரீன் லைனும் அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம வேறு எதுலையாவது இருக்கான்னு பார்ப்போம் அதே மாதிரியே. ஸோ இப்போ நம்ம வீக்லி சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ வீக்லி சார்ட் இங்கெல்லாம் பாருங்களேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்க்கு இங்கே க்ரீன் ஸ்டார்ட்டாக இருக்குது பார்த்திங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு நம்ம நல்லா பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி நம்ம பை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ 1 வீக் வச்சு நம்ம செல் பண்ணலாம், இல்லை 1 மந்த் அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது நம்ம டெலிவரிக்கு முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் வந்து இது இன்ட்ராடேக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 1 வீக் சார்ட் எடுத்து பார்த்துட்டு அது பையிங்கில் இருக்கா செல்லிங்கில் இருக்கான்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். அதாவது பையிங் சைடு அது செல்லிங் சைடில் இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு கூட நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 24/12 அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் மாறிடுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 24 பாசிட்டிவ், 28, 1, 2, 3, 4, 5 அரௌண்ட் 5 days 6 days பக்கத்தில் அது பாசிட்டிவில் தான் இருக்குது. 6th day வந்து நெகட்டிவில் வந்திருக்கு கீழே பாருங்கள். இப்படி தான் நம்ம வந்துட்டு லாங் டேர்முக்கு நம்ம, அதாவது ஷார்ட் டேர்முக்கு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே நெகட்டிவ் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே எப்போ இந்த கேண்டில் கட் ஆனதும் நெகட்டிவ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆனால் வந்துட்டு இது சைட் வேவ்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஒரு 3-4 டேஸாக பாருங்கள். 1, 2, 3, 4 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல திருப்பி கட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு நமக்கு, ஏன்னா நம்ம ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எது பண்ணாலும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 வீக்காவது நம்ம வச்சுட்டு தான் இது பண்ணுவோம். இல்லை ஒரு 3-4 டேஸாவது நம்ம வச்சுருப்போம். ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே தான் போயிட்டுருக்கு, பெரிய மூமெண்ட் இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணியிருக்கு. அதாவது ரெட் வந்துட்டு கீழே வரப்போகுது இந்த இடத்துல. ஸோ நமக்கு பாசிட்டிவ் சைடு. இங்கே வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம்னா 1440க்கு நம்ம பை பண்ணியிருந்தோம்னா நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு வச்சுருக்கலாம்? 1480. ஸோ ஜஸ்ட் இங்கே 2 டேஸ்க்கு தான். ஸோ 2 டேஸ்க்கு ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஷேருக்கு நமக்கு 80 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், எப்போவுமே இந்த கேண்டில்ஸ்க்கு கீழே க்ரீன் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்ல தான் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படியே போயிட்டே இருக்கணும். நான் காமிச்ச மாதிரி இங்கே இதுதான் எக்ஸாம்பிள். அதே மாதிரி நெகட்டிவ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கேண்டில்ஸ்க்கு மேலே ரெட்டு கட் ஆன உடனே பண்ணணும். நீங்கள் ரொம்ப டிலே பண்ணதுக்கு இந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்காது. எப்போவுமே இந்த க்ரீன்லேருந்து டக்குன்னு ரெட் மாறுது பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் வந்துட்டு பையிங் ஆர் செல்லிங் ஏதோ ஒரு சைடுக்கு நீங்கள் ரெடி ஆயிடணும். எந்த சைடில் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கட் ஆகி ஃபுல்லாக பாசிட்டிவ்லேயே தான் இருக்குது. அதேமாதிரி இங்கே ஃபுல்லாக ஏறி இருக்குது. இங்கே கட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக நெகட்டிவில் தான் இருந்திருக்கு பாருங்கள். 2 days கம்ப்ளீட்டாக
கீழே வந்திருக்கு. 2 days கூட கம்ப்ளீட்டாக இல்லை பாருங்கள், ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி கேண்டில்ஸ் வந்துட்டு மேலே ரெட் இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.